ஸ்க்ரோல் பண்ணாத ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ப்ரோ. இந்த 2 கையில் எந்த கை நல்ல கை? என்னடா லூஸ் மாதிரி கழிக்க நினைக்காத. இந்த 2 கையில் எந்த கை நல்ல கை? நீங்களே யோசிச்சிருப்பீங்க இது ரைட்டு தான் வந்து நல்ல கை. ஏன்னா நம்ம சாப்பிட்றோம், வெயிட் தூக்குறோம், எல்லா விஷயமும் இந்த கையில் நம்ம பண்ணுறோம்னு நினைப்பேன். ஆனால் அந்த கை தான் வந்து எத்தோடனே ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடிக்கும், எத்தோடனே ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஆள் காட்டும். சிகரெட் பிடிக்கிறதும் இந்த கை தான், சிப் அடிக்கிறதும் இந்த கை தான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துன்னு வச்சுக்கியா, உன் பட்டாக்ஸ்களை தவிர்த்து உங்களே எதுவுமே பண்ணது கிடையாது, ஓகேவா? அது மொத்தம் பார்த்தோன்னா இந்த கை வந்து உனக்கு சுத்தம் தான் பண்ணுது. அதே மாதிரி தான் ப்ரோ லைஃப்பில் நிறைய பேர் கூட இருப்பாங்க. அவங்களாம் வந்து நல்லது பண்ணுறதான் நினைப்பாங்க, நல்லது பண்ணுறதா தெரியும் உன் கண்ணுக்கு. ஆனால் உனக்கு வந்து லைஃப்பில் அவங்க எல்லாமே கெட்ட வழி தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, கெட்ட தான் உங்களுக்கு புகுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீ வந்து ட்ரக்ஸு, சிகரெட்டு, இந்த குடிலாம் வந்து உன் லைஃப்பை வந்து சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்குது, ட்ரெஸ்ஸு குறையுன்னு நினைப்பேன். ஆனால் அது பார்த்தோன்னா உன் லைஃப்பை கொஞ்சமாக குறைச்சிட்ருக்கு. எப்படி உன்னை வச்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி உங்க கூட வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா அவங்க நல்லதாக நினைப்பாங்க, உங்க நல்ல வழி தான் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ அவங்க நல்லா ஒதுக்கி வைப்ப. அதே மாதிரி தான் சில ஹேபிட்ஸ்லாம் வந்து உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண இருக்கும். ஆனால் இந்த ஹேபிட்ஸ்லாம் ஒதுக்கி வைப்பேன், இது நல்லது கிடையாதுன்னு. அதே மாதிரி தான் உனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன், உனக்கு ஒரு கரியர் இருக்கும். அந்த கரியரை வந்து நீ வந்து ஒதுக்கி வைப்ப, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன். புரியுதா? லைஃப்பை ஒரு தடவை யோசிச்சுப்பாரு ப்ரோ. நீ எந்த இடத்துல இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கூட இருக்க, யார் கூட இது பண்ணுற, எல்லாத்தையும் ஒரு தடவை யோசிச்சுப்பாரு ப்ரோ. லைஃப்பை ரீதிங்க் பண்ணிப்பாரு ப்ரோ. நான் சொல்கிற இந்த விஷயம் உனக்கு புரியும். பாய் பாய்.